ஹாய் காய்ஸ், இன்னைக்கு எங்கள் கடைக்கு கொஞ்சம் சரக்கு இறக்கியிருக்கேங்க. இந்த இந்த துணி பண்டல் மதுரையிலேருந்து வந்ததுங்க. நான் ஒரு ஷார்ட் வீடியோ போட்டிருந்தேன். ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க, இது தொழில் பற்றி சொல்லித்தாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அது நான் விளக்குத்தூண், மதுரை விளக்குத்தூணில் தாங்க எப்போவுமே இந்த ஹோல்சேல் கடையில் இந்த மாதிரி சரக்கு எடுப்பேன். நீங்கள் மதுரை விளக்குத்தூண் போயிட்டிங்கன்னாலே அங்கே ஃபுல் அண்ட் ஃபுல் ஹோல்சேல் கடை தான் இருக்கும். அதில் நம்ம அதாவது ரேட்டு கொஞ்சம் பார்த்து, கொஞ்சம் ரொம்ப மட்டமான துணியாக வாங்கக்கூடாது. ஏன்னா வீட்டில் தொழில் பண்ணணும்னு சொன்னாலே நம்ம கொஞ்சம் குவாலிட்டியாக தான் வாங்கணும். ஏன்னா நம்ம ரிலேட்டிவ்ஸ் இல்லைன்னா பக்கத்தில் உள்ளவங்க தான் நம்மகிட்ட துணி எடுப்பாங்க. அது கொஞ்சம் குவாலிட்டியாக எதிர்பார்ப்பாங்க. ரேட்டையும் காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது. இருந்தாலும் நம்ம அதாவது புரியும் நம்ம ஏரியாவில் எந்த மாதிரி விற்பனை ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப காஸ்ட்லியாக எடுத்தாலும் அவ்வளோவா ஓடாது. அதனால் நீங்கள் பார்த்து கொஞ்சம் சரக்கு, ஆக்சுவலி ஒரு 10,000 இருந்து நம்ம சரக்கு எடுத்து போகிறோம்னு வைங்களேன். மேக்ஸிமம் ஒரு 10,000 ஒரு 3,000 வரை லாபம் எடுக்கலாம். அது வீட்டில் வச்சு வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு நிறைய நீங்கள் சரக்கு எடுத்து போட்டிங்கன்னா அவ்வளோவா ஓடாது. நான் தையல் கடை வச்சுருக்கேன். அதனால் அந்த கடை கொஞ்சம் அவுட்ரு ஏரியாவில் தான் நான் கடை வச்சுருக்கேன். இருந்தாலும் இந்த மாதிரி நைட்டி, ப்ளவுஸு, இந்த இன்னர்ஸு, இந்த சின்ன குழந்தைகளுக்குள்ள ட்ரௌசர், இந்த மாதிரி தான் எனக்கு ஓடும். காஸ்ட்லியான சேரீலாம் அவ்வளோவா வியாபாரம் ஆகாது. அதனால் இந்த மாதிரி துண்டு, கைலி, இன்ஸ்கர்ட்டு, இதுதாங்க வியாபாரம் ஓடும். அதனால் நான் அந்த மாதிரி எடுத்து போட்டிருக்கேன். வீட்டில் இருக்கிற பெண்களாக இருந்தால் உங்கள் பக்கத்தில் நைட்டி, ப்ளவுஸ் பிட், நான் டெய்லர்னால் லைனிங்கும் ப்ளவுஸ் பிட்டும் மேக்ஸிமம் நல்லா ஓடிடும். அதை மாதிரி தான் நான் ஃபஸ்ட்டு அதுக்கு தான் இம்பார்ட்டன்ட் கொடுப்பேன். நைட்டி பெரும்பாலும் வீட்டில் இருக்க பெண்கள் கூட எடுத்து போடலாம். மேக்ஸிமம் அதில் நீங்கள் டெய்லராக இருந்தீங்கன்னு வைங்களேன், ஒரு 200 நைட்டி விற்கிறீங்கன்னா அதில் ஒரு தையல் கூலி 40-50 உங்கள் ஏரியா பொறுத்து அதில் ஒரு லாபம் நீங்கள் பார்க்கலாம். ப்ளவுஸ் இப்போ நீங்கள் 100 விற்கிறீங்கன்னு வைங்களேன், அதை உங்கள்கிட்டயே தைக்க தந்தாங்கன்னா அதில் ஒரு லாபம் உங்களுக்கு கிடைக்கும். இந்த பேண்டீஸ் இதெல்லாம் கேர்ள்ஸ் வெளியில் போய் வாங்குறத விட தெரிஞ்சவங்ககிட்ட நம்ம எடுத்து வச்சுருந்தோம்னா நம்ம வாங்கிக்கிடுவாங்கங்க. அந்த மாதிரி அந்த ஐட்டம்ஸு, பேண்டீஸு, ட்ரேசியரு, அந்த மாதிரி எடுத்து போடும். இன்ஸ்கர்ட் ஓரளவு ஓடும். கொஞ்சம் நீங்கள் வெளியில் போய் கொடுக்குற மாதிரி இருந்துச்சுன்னா அப்படி கொடுத்தீங்கன்னா கூட உங்களுக்கு அது வியாபாரம் ஆகுங்க. நம்ம வீட்டிலே உட்காந்துட்டு இருந்தால் ஒரு 10 ரூபா லாபம் பார்க்கக்கூடாது. மேக்ஸிமம் டெய்லருக்கு இந்த பிஸ்னஸ் கண்டிப்பாக பண்ணலாங்க. இதில் நம்மளுக்கு டபுள் ப்ராஃபிட் கிடைக்கும். இது எவ்வளோக்கு பீஸ் எடுக்கிறீங்க, எவ்வளோ ப்ராஃபிட் வைக்கிறீங்கன்னு கேட்காதீங்க. ஏன்னா அது என்னோடய வியாபாரத்தையும் இல்லை மற்ற வியாபாரிகள் வியாபாரத்தையும் கெடுக்கலாங்க. அதனால் நான் விலையே சொல்ல மாட்டேன். நீங்கள் விளக்குத்தூண் போங்க, அங்கே ஏதாவது ஒரு கடையை ஃபிக்ஸடாக பிடிச்சிக்கோங்க. அந்த கடையை நம்பிக்கையான கடையாக பார்த்துக்கோங்க. அப்புறம் நீங்கள் அடுத்த பார்சல் அவங்களே போட்டு விடுவாங்க. நம்ம பணம் போட்டு விட்டா நம்ம ஃபோன் பண்ணி இல்லைனா வீடியோ கால் பண்ணியாவது அவங்க நல்லா ஆர்டர் எடுத்துக்கலாங்க. அதனால் ப்ராஃபிட்டான தொழில் தான், நம்பி இறங்குங்க. தேங்க்யூ கைஸ்.